இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் தங்கச்சிமுடத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜ்குமார். ராமேஸ்வரம் மண்டபம் பகுதிகளைச் சேர்ந்த 22 மீனவர்களை இலங்கை கடற்படை சமீபத்தில் கைது செய்த நிலையில் தற்போது இந்த போராட்ட களத்தில் மீனவர்கள் மற்றும் மீனவர்களுடைய குடும்பத்தினர் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இந்த ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தால் அவர்களுடைய வாழ்வாதாரம் எந்த வகையில் இன்றைய தினத்தில் பாதிக்கப்படும்? வணக்கம் கனகதாரா. அதாவது இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களையும் படகையும் விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் ராமேஸ்வரத்தை அடுத்த தங்கச்சி மரத்துல கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. கடந்த 18ஆம் தேதி ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் பகுதியில் இருந்து 4 விசைப்படகையும் 22 மீனவர்களையும் கைது செய்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை இது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்பு சிறையில் எடுத்தாங்க. இதனை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரத்தை அடுத்த தங்கச்சி மரத்துல தங்கச்சி மரம் வளர்ச்சி தெருவில் மீனவர்கள், மீனவ பெண்கள், சமூக ஆர்வலர்கள், அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள், மீனவர் குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் தங்களுடைய கை குழந்தைகளுடன் தற்போது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அப்போது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது மத்திய மாநில அரசுக்கு எதிராக மீனவர்களின் படையை விடுவிக்க வலியுறுத்தி பல்வேறு கோஷங்களை எழுப்பி வந்த சூழல்ல பல்வேறு மீனவ பெண்கள் கண்ணீர் விட்டு கதறியபடியே இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டாங்க. திடீரென இந்த போராட்டத்துக்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது திடீரென ஒரு பெண் அந்த பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் மயங்கி விடுவதன் காரணமாக அந்த சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ச்சியாக அதனை தொடர்ந்து அந்த பெண்ணுக்கு அங்கிருந்த உறவினர்கள் தண்ணீர் ஊற்றி தெளித்து தற்போது அமர வைத்திருக்காங்க. தொடர்ச்சியாக இந்த மீனவர்களையும் படகையும் இலங்கை கடற்படை தொடர்ச்சியாக கைது செய்து வருவதை மத்திய மாநில அரசியல் வேடிக்கை பார்த்து வருவதாகவும் இதே நிலை தொடர்ந்தால் இனி வரும் காலங்களில் தேர்தல் காலங்களில் யாருக்கும் வாக்களிக்க மாட்டோம் எனவும் தற்போது மீனவர்கள் இந்த போராட்டம் வாயிலாக தெரிவித்து வராங்க. தொடர்ச்சியாக இந்த மீனவர்களையும் படகை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது 100க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் என ஏராளமானவர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த வேலைநிறுத்தம் காரணமாக ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் சுமார் 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டிருக்காங்க. இந்த வேலைநிறுத்தம் காரணமாக இந்த தொழிலில் நேரடியாக 5000க்கும் மேற்பட்ட மீனவர்களும் அதே போல சார்பு தொழிலாக சுமார் 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வேலை இழக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கு. இந்த வேலை நிறுத்தம் காரணமாக நாள் ஒன்றுக்கு சுமார் 1 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் பாதிப்பதற்கு கனகதாரா. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார். மீனவர் பிரச்சனையில் நடிக்காதே, மீனவர் பிரச்சனையில் நடிக்காதே, மத்திய அரசு இலங்கை அரசை கண்டிக்கின்ற அப்பாவே மீனவர்களை தொடர்ச்சியாக சிறைபிடிக்க மத்திய அரசு மோடி அன்னி செலாவணியை மீட்டுக் கொடுக்கும்.